ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலாரெம்பாவா. இரண்டாம் பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும், விலக்க வேண்டியவை எவை, கைக்கொள்ள வேண்டியவை எவை என்றெல்லாம் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்துக்கு விளையும் நலன்களை எடுத்து கூறுகிறார். மகாபலி சக்கரவர்த்தி வார்த்த நீர் கையில் விழுந்தபோதே ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து தன் திருவடிகளாலே 3 உலகங்களையும் அளந்த அந்த உத்தமனின் திருநாமங்களை பாடிக்கொண்டு சுயநலனுடன் எதையும் வேண்டாமல் புருஷோத்தமன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் நோன்பு நோக்கிறோம். நோன்புக்காக இவ்வாறு சங்கல்பம் செய்து கொண்டு நீராடினால் நாடு எங்கிலும் தீங்கு எதுவும் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்க மாதம் மும்மாறி பொழியும். அந்த வளமையில் ஆகாயம் அளவுக்கு வளர்ந்து பெருத்துள்ள செந்நெல் பயிர்களின் நடுவே மீன்கள் துள்ள அழகிய நெய்தலாகிற பூங்குவலை மலரில் விருப்பம் கொண்ட வண்டுகள் மயங்கி உறக்கம் கொள்ள மாட்டுத் தொழுவத்தில் சலிக்காமல் பொருந்தியிருந்து 2 கைகளாலும் பிடித்து வலிக்க பசுக்கள் மிகுதியான பாலை வழங்கி பால் வெள்ளத்தாலே குடங்களை நிறைத்து நீங்காத செல்வம் நிறையும்படி செய்யும். பாவாய் நீ எழு என்று ஆண்டாள் நோன்பின் மகிமையை எடுத்துரை. சித்தமெல்லாம் பரவி நிற்கும் சிவத்தை பாட சீக்கிரம் எழுந்து வா தோழி. மார்கழி திருவெம்பாவை 3ஆம் பாடல். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புமை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். பாடலின் விளக்கம். முத்து போன்ற ஒளியுடைய புன்னகையை வீசும் பெண்ணே, நாங்கள் வந்து எழுப்பும் முன்னரே நீயே தயாராகி எங்களை வரவேற்பாய். ஈசனே என் தலைவன், அவனே ஆனந்தம் அளிக்கும் இறைவன், அமுதம் போன்ற நித்திய தன்மை கொண்டவன் என்றெல்லாம் பெருமை பேசி தித்திக்க தித்திக்க ஈசன் புகழ் பேசுவாய். ஆனால் இன்று உனக்கு என்ன ஆனது? இத்தனை நேரம் எழுப்பியும் எழ மறுக்கின்றாய். கதவை திற பெண்ணே, நாங்கள் காத்திருக்கலாம். நமக்காக நம் தேவன் காத்திருக்கலாமா என்கின்றார்கள் தோழியர். ஈசனின் மேல் மாறாத பற்று கொண்ட பழமையான அடியார்களே, உங்களைப் போல் எனக்கு இந்த மார்கழி நோன்பில் அனுபவம் இல்லை. சிறியவளான என் தவறை பொறுத்து வழிகாட்டுவீர் என்று வருந்திச் சொல்கின்றாள். உடனே தோழியரும், கவலை வேண்டாம், நம் ஈசன் மீது நீ வைத்துள்ள தூய அன்பு போதும். தூய மனம் படைத்தவர்களையே ஈசனை பாட முடியும் என்பது தெரியும். அன்புக்குரியவளே, நம் சித்தமெல்லாம் பரவி இருக்கும் பெருமானை காலம் தாழ்த்தாது உடனே பாட வேண்டும். எழுந்து வா பெண்ணே என்றனர். பட்டை பட்டையாக விபூதி அணிந்து கொள்வது, ருத்ராட்ச மணிகளை அணிந்து கொள்வது, ஊர் வியக்க பதிகம் பாடுவது எல்லாம் மட்டும் சிவ அடியார்களின் இலக்கணம் இல்லை. அன்றாடம் கோயிலுக்கு போவது,
ஈசனை விழுந்து விழுந்து வணங்குவது, விழாக்களில் கலந்து கொள்வது மட்டுமே சிவனை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி விடாது. தேவைக்காக வணங்குவது, தேவை முடிந்தால் மறப்பது சிவபக்தி ஆகாது. சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு சிந்தையில் நின்ற சிவத்தை பற்றி கொண்டு ஈசனோடு கலந்தவர் சாக்கிய நாயனார். மற்றவர் வெறுத்து ஒதுக்கும் வகையில் சிவபூஜை செய்தவரை கூட ஈசன் நம்மில் சேர்த்து கொண்டது அவருடைய உயரிய நோக்கத்துக்காகவே. பௌத்தர் இவர். பௌத்த சமயத்தில் பெரும் பாண்டித்யம் பெற்ற இவர் ஒரு ஆன்மா தனது இறுதியான நிலையை அடைய என்ன வழி என்று யோசித்தார். அல்லும் பகலும் யோசித்து இவருக்கு பௌத்தத்தில் அதற்கான விடை கிடைக்கவில்லை. சைவ சமய நூல்களை ஆய்வு செய்கையில் அதற்கான எளிய விடை கிடைத்தது. ஆம், ஈசனாம் தலைமையை பற்றி கொண்டால், அவன் திருவடிகளை பிடித்து கொண்டால் பிறப்பற்ற முக்தி நிலை கிட்டும் என்று உணர்ந்தார். ஆனால் அன்றைய கால சூழலில் அவர் பௌத்த மதம் விட்டு விலக முடியவில்லை. பௌத்தராக வெளித்தோற்றம் இருப்பினும் ஈசனின் மீது அவர் மனம் சென்றது. கருணையே வடிவமான ஈசனும் அவர் மீது அன்பு கொண்டு அவரை ஆட்கொள்ள முடிவெடுத்தார். அன்றாடம் ஈசனை தரிசிக்காமல் உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்தார் சாக்கியர். அதன்படி உச்சி வேளையில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு மனதால் தொழுது, பிறர் பார்க்க ஒரு கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மீது எறிவார். அக்காலத்தில் காஞ்சியில் அதிகம் பேர் பௌத்தர்கள் என்பதால் இந்த செயல் பௌத்தர்களுக்கு உற்சாகமும் சைவர்களுக்கு மன வருத்தமும் உண்டானது. சாக்கியர் மனம் வருந்தினாலும் தூய பக்தியோடு தாம் எரியும் கல்லை மலராக எண்ணி வீசி வணங்குவார். ஈசனும் கல்லை வில்வமாக கருதி ஏற்றுக்கொள்வார். மனம் முழுக்க சிவமே நிறைந்து இருக்க சாக்கியர் பேச்சும் தோற்றமும் பொலிவானது. உண்மையான சைவ நெறிகளை நெஞ்சில் ஏற்றுக்கொண்ட அந்த அடியார் ஒரு முறை சிவலிங்க தரிசனம் மேற்கொள்ளாமல் சாப்பிட அமர்ந்தார். திடீரென ஈசன் ஞாபகத்துக்கு வர விரைந்து ஓடி ஒரு சிவலிங்கத்தின் மீது கல்லை ஓங்கி எறிந்து வழிபட்டார். அதே வேளையில் சாக்கியர் வந்து கல்லை எரியவில்லையே, அவருக்கு என்னதானோ என்று அப்போது சிவனாரும் ஏங்கிக் கொண்டிருந்தாராம். சாக்கியர் கல்லை எறிந்துவிட்டு கலங்கிய கண்களோடு தொழுது, எத்தனை நாட்களுக்கு இந்த நாடகம் ஐயா? என்னை எல்லோரும் பார்க்கும் வண்ணம் ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என்று வேண்டினார். அடியவர் மனம் கலங்க ஈசன் விடுவானா? உடையவள் புடைசூழ ரிஷப வாகனத்தில் தோன்றிய ஈசன் சகலரும் காணும் வண்ணம் சாக்கியரை தன்னுள் ஏற்றுக்கொண்டு விட்டார். உலகோருக்கு சாக்கியர் கல்லெறிந்து ஈசனை காயப்படுத்தியதாக தெரிய வரலாம். ஆனால் உள்ளுக்குள் உருகி ஈசனை வணங்கிய சாக்கியரின் சிந்தனையே ஈசனை கவர்ந்தது. அதனாலேயே அவர் கல் எறிய வராத வேளையில் அவர் வருகைக்காக ஏங்கி நின்றதும் அன்பையும் கருணையும் மட்டுமே எதிர்பார்த்து நிற்கும் ஈசனை இந்த மார்கழியில் கொண்டாடுவோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.